வணக்கம் மாணவர்களே, குழந்தை செல்வங்களே, உங்களுக்கோடு இந்த குரல் வாயிலாக உங்களுக்காகவே நான் சில குரல்களை தேர்வு செய்து அந்த குரலின் வாயிலாக இன்றைய வாழ்க்கையை இணைத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க முயற்சி செய்து வருகிறேன். அதுபொழுது நீங்களும் நான் சொல்லுகின்ற மெசேஜ் செய்தியை உள்வாங்கி உங்களுடைய ஃபியூச்சரில் உங்கள் லைஃபுக்கு உங்கள் படிப்புக்கு அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்பதை நீங்கள் யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும். சரிங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எது அர்த்தம் உள்ளது, எப்படி வாழணும், நம்ம படித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற குரல் புகழ்ங்கிற அதிகாரத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறது. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது நம்ம ஈட்டுகின்ற பேரு, நல்ல பேரும் நல்ல புகழும் தான் நம்மளை சுமந்திருக்கிற நம்ம உடல், நம்ம உடம்பு தான் சுமந்திருக்குது நம்ம உயிர். அப்ப நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு பேரை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறது நம்மளுடைய உடம்பும் உயிரும். இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம குடியிருக்க போறோம், அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமா இல்லையா? சும்மா போய் தங்கிடலாமா? ஊதியம் கொடுக்கணும்ல, வாடகை கொடுக்கணும்ல. ஒரு வீடு கட்டணும்னா சும்மா கட்டிட முடியுமா? ஒரு பொருளை வாங்கணும்னா சும்மா வாங்கிட முடியுமா? எதுவுமே சும்மா வாங்க முடியாது. அது மாதிரிதான் அப்ப நமக்கு ஒரு அடையாளம், நமக்கு ஒரு பேரு அப்படின்னா நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தானே. அப்ப நம்ம உயிர் இருக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்ப உடம்பு தான் நம்முடைய வீடு. சோ அந்த நம்மளை தாங்கி இருக்கிற இந்த உடம்புக்கும் உயிருக்கும் நம்ம என்ன ஊதியம் கொடுக்க போறோம்? நம்ம எப்படி ஊதியம் செலுத்த முடியும்? எப்படி விலை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டினா ஒரு விலை கொடுக்கணும், ஒரு பொருள் வாங்கினா ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா? ஒரு வீட்டுல வாடகைக்கு போறோம்னா வாடகை கொடுக்கணும். அப்ப நம்மளை தாங்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து நமக்குன்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் நம்ம எப்படி விலை, எப்படி பே பண்ண போறோம்? அதுதான் நீ எடுக்கிற பேரும் புகழும் தான் அதுக்கு ஊதியம். இப்ப புரியுதா? வள்ளுவர் எவ்வளவு அழுத்தமா தெளிவா சொல்லியிருக்காரு. நீ நல்ல பேரையும் புகழையும் சம்பாதிக்கலன்னா நீ வாழ்வதே வீண். அப்போ உனக்கு இந்த உடலும் உயிரும் செய்ததற்கு நீ எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். இப்ப நம்ம அபிநந்தனை மாதிரி, என்ன சிறகடை மாதிரி, சிவப்பிரியனை மாதிரி, அந்த மாதிரி ஒரு பேரு புகழ் இல்லைன்னா படிப்புல சிறந்து நல்ல படிப்புல நல்ல மதிப்பெண்ணை எடுத்து அந்த மாதிரி இல்லைன்னா ஒழுக்க ரீதியாக நடவடிக்கை ரீதியாக நல்ல ஒரு டிசிப்ளினரி, ஒரு நல்ல மாணவன், ஒரு லீடர், ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நல்ல பேரும் புகழையும் ஈட்டுவதுதான் உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு உன்னுடைய உயிருக்கும் உடம்புக்கும் நீ செய்யற வேலை, நீ பே பண்ற வேலை. அதுதான் இந்த குரல் சொல்லுது. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. நன்றி.